பழனியில் விதிகளை மீறி காலை 10 மணிக்கே தனியார் மதுபான பார் செயல்படுவதாக பாஜகவினர் நேரடியாக சென்று முறையிட்டுள்ளனர். பாஜகவினர் அடைக்கப்பட்ட மண்டபத்தின் அருகில் மதுபான பார் செயல்படுவதைக் கண்டு பாஜக நிர்வாகிகள் முறையிட்டுள்ளனர். பழனியில் விதிமீறி காலை 10 மணிக்கே தனியார் மதுபான பார் செயல்படுவதாக பாஜகவினர் நேரடி குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கார்வேந்த பிரபு இணைப்பில் இருக்கிறார். கார்வேந்த பிரபு, எத்தனை நாட்களா இப்படி விதிகளை மீறி பார் திறக்கப்படுவதா குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க பாஜக நிர்வாகிகள்? என்ன விவரம்? பிரியதர்ஷினி, அதாவது இன்னைக்கு அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நீதி கேட்டு பாஜக சார்பில் மதுரையிலிருந்து சென்னை நோக்கி பேரணியாக செல்வதற்காக திண்டுக்கல் மேற்கு மாவட்ட மகளிர் அணி தலைவி லீலா ராமதாஸ் அவர்கள் தலைமையில நிர்வாகிகள் புறப்பட்ட நிலையில 20க்கும் மேற்பட்டோர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பழனி காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு மண்டபத்தில் அடைத்து வச்சிருந்தாங்க. இது குறித்து செய்தியாளர் சந்திப்பினை பாஜக மேற்கு மாவட்ட தலைவர் கனகராஜ் அவர்கள் மேற்கொண்ட பொழுது இந்த மாதிரி மாணவிக்கு ஏற்பட்ட நிலை குறித்து போராட்டத்திற்கு முன்னெடுப்பதற்கு தடை விதிக்கும் விதமா கைது நடவடிக்கை மேற்கொள்றாங்க. ஆனா இந்த மாதிரி அதுக்கு அருகில் அந்த மண்டபத்தில் அருகாமையிலே மதுக்கடைகள் திறக்கப்பட்டு மது விற்பனைகள் நடைபெறுவதாக ஊடக செய்தியாளர்கள் முன்னிலையே காட்டியிருந்தாரு. இந்த சம்பவம் இப்போது இருக்கக்கூடிய பெண்களுக்கான பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கி இருக்கிறதாகவும் அண்ணாமலை அவர்கள் தற்பொழுது சட்ட ஒழுங்கு முற்றிலுமாக செயலிழந்திருப்பதாகவும் அதே போல பெண்களுக்கான பாதுகாப்பு கேள்விக்குறியாக இருப்பதாகவும் திமுக அரசே முழு பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி எக்ஸ் வலைதளங்கள்ல பதிவிட்டிருக்காரு. அதே போல உடனடியாக கைது செய்யப்பட்ட மகளிர் அணியினை விடுவிக்க வேண்டுங்கிறதையும் கோரிக்கையாக விடுத்திருக்காரு. பிரியதர்ஷினி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கார்வேந்த பிரபு. இதுதாங்க இன்னைக்கு இந்த தமிழ்நாட்டினுடைய உண்மையான லட்சணம், இந்த சட்ட ஒழுங்கை காக்கக்கூடிய லட்சணம். 100 போலீஸ் உட்கார்ந்துருக்கக்கூடிய காம்பவுண்டுக்குள்ள 24 மணி நேரமே இன்னைக்கு சாராய ஊத்துட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி கேட்டு போனவங்களை கைது செய்து உள்ள வச்சிருக்காங்க. தயவு செய்து மக்கள், தமிழ்நாட்டுடைய மக்கள் இதை காவல்துறையின் பாதுகாப்போடு அதிகாலையிலேயே மது விற்பனை நடந்து வருவதாக பாஜக நிர்வாகிகள் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். பழனியில் விதிகளை மீறி காலை 10 மணிக்கே தனியார் மதுபான பார் செயல்படுவதாகவும் நேரடி குற்றச்சாட்டை அவர்கள் முன்வைத்துள்ளனர். மதுரையில் நடைபெறும் பேரணிக்காக பாஜகவினர் சென்ற நிலையில் அவர்களை தடுத்து நிறுத்திய நிலையில் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். காவல்துறையின் பாதுகாப்போடு மது விற்பனை அதிகாலையிலே நடந்து வருவதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையும் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். பெண்களுக்கு பாதுகாப்பில்லை, ஆனால் மது விற்பனை நடக்கிறது என்று குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். பழனியில் விதிமீறி காலை 10 மணிக்கே தனியார் மதுபான பார் செயல்பட்டு வருவதாக பாஜக நிர்வாகிகள் நேரடியாக குற்றம் சுமத்தியுள்ளனர். 50 போலீஸுக்கு மேல பழனி நகர காவல் ஆய்வாளர் மணிமாறன் அவர்கள் தலைமையில் கிட்டத்தட்ட ஒரு 15 மகளிருக்காக ஒரு தீவிரவாதிகள் அடைச்சு வைக்கிறது போல 50 பேர்த்த போட்டு அடைச்சு வச்சிருக்காங்க இந்த மண்டபத்துக்குள்ள. சரியா கேட்டா சட்ட ஒழுங்கு கண்ட்ரோல் இருக்காங்கிறாங்க. ஒரு நிமிஷம் அப்படியே என் பின்னால வாங்க. இது மண்டபம், இது காம்பவுண்டு. அப்படியே இங்க வாங்க. மண்டபம் அடைச்சு வச்சுக்கிற மண்டபம். இதே அடைச்சு வச்சக்கூடிய மண்டபம். இந்த இன்ஸ்பெக்டர் உட்கார்ந்திருக்காரு பாருங்க. காம்பவுண்ட்ல பாருங்க 100 போலீஸ் உட்கார்ந்திருக்காங்க. போலீஸ் நிர்வாகம் எடுத்துட்டு 100 போலீஸ் அங்க உட்கார்ந்திருக்காங்க பாருங்க. இந்த காம்பவுண்ட்